Hi மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 7 லைவ் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். கமல் சார் நாளைக்கு வந்து யாரெல்லாம் ரோஸ்ட் பண்ண போகிறாருன்னு பார்த்தா அது முக்கியமான மெயின் கல்பிரிட்டாக ரவீனா இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக மணிச்சந்திராக்கு அந்த டான்ஸ் மராத்தான் டாஸ்கில் எல்லா பணத்தையும் கொடுத்துருப்பாங்க. அதில் பயங்கர பிரச்சனை வந்திருக்கும். அதனால தான் மாயா, பூர்ணிமா எல்லாரும் சேர்ந்து பணத்தை மாற்றி மாற்றி கொடுத்துட்டு அவங்க எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணி பிக் பாஸ் அன்றைக்கி நைட்டு ரொம்ப அப்செட்டாக பேசியிருப்பார், டிஸப்பாயிண்டிங்காக பேசியிருப்பார். கமல் சார் அதை எடுத்து அட்ரஸ் பண்ணும்போது முக்கியமாக ரவீனாவை தான் எல்லாருமே போட்டு கொடுப்பாங்க. ரவீனா அதுலேருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. இப்போ தப்பு பண்ணது தான், மொத்த பணத்தையும் தூக்கி ஒருத்தவங்க கிட்ட கொடுத்தது அது நியாயம் இல்லை. எல்லா கலைஞர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருக்கணும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல மணி இல்லை, வேறு யாராவது இருந்திருந்தால் அந்த பிரச்சனை கிடையாது, கேள்வி கிடையாது. மணிச்சந்திராக்கு ஃபேவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் கோல்டு ஸ்டார் டாஸ்கில் கூட நான் மணிச்சந்திராக்கு விளாட்றேன்னு ஓப்பனாக சொல்கிறாங்க. இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து கமல் சார்ட்டை போட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாயா டீம் எல்லாருமே அதை வச்சு ரவீனாவை பயங்கரமாக கிழிச்சு எடுப்பார் கமல் சார். உங்களால் தனியாக விளையாட முடிஞ்சால் விளையாடுங்க, இல்லாட்டினா வெளியில் கிளம்புங்க, மற்றவங்களை கேமை பாதிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. ரவீனா பெருசாக கமல் சார்ட்டை திட்டு வாங்கினதில்லை. டெஃபினட்டாக இந்த டைம் திட்டு வாங்கினா அழுதுருவாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக்கே வந்து மணிச்சந்திரா போகிறதுக்காக அழுதாங்க. இந்த வாரம் கமல் சார் வச்சு செய்கிறதில்ல. ரவீனா கமல் சார் போனதுக்கப்புறம் அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எபிசோட்லேயே அழுது வாய்ப்பு இருக்குது. மன்னிப்பும் கேட்பாங்க. இந்த மாதிரி இனிமேல் ரிப்பீட் பண்ண மாட்டேன், என்னோடய கேமை நேர்மையாக விளையாடுவேன், எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வாக்குறுதியை கொடுத்து மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரவீனாக்கு வந்து இது தேவைதான் சொல்லணும். மணியோட கேமை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இல்லையா? மணிக்கு நல்ல ஓட்டிங் வந்துட்டுருக்கு. அவரோட கேமை ஸ்பாயில் பண்ணாமல் விட்டாலே அவர் டாப் 5ல் வருவார். அதனால் ரவீனாக்கு இந்த ரோஸ் கொடுத்தா தான் மணிச்சந்திராவுடைய கேம் சூப்பராக இருக்கும். மக்கள் எல்லாரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. ரவீனா பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது வர வர சில விஷயங்கள் அவங்க பண்ணுறது. அதுவும் எஸ்பெஷலி அர்ச்சனாக்கு எதிராக பண்ணுறதுலாம் கடுப்பில் இருக்காங்க. இதை எதிர்பார்த்துட்ருக்காங்க மக்கள். உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.